ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவமுகா ஜூ அண்ட் சஃபாரி அப்படின்ட்டு கோகர்ணா போகிற வழியில் வந்து இந்த சிவமுகா சஃபாரி சிமிலர் டு ஜூ மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம ஊரில் வந்து வண்டலூர் ஜூ, சென்னையில் வண்டலூர் ஜூ நம்ம போயிருக்கோம். அங்கே எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஊரில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவமுகா ஜூ. இதில் வந்து நார்மல் வேன் அப்படின்னா 250, பொலேரோ மாதிரி ஒரு வண்டி எடுத்திங்கன்னா 2000, இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்திங்கன்னா 3000 ருபீஸ். பாப்பா இப்போதைக்கு எது அவைலபிளாக இருக்குதுன்னு தெரியல. டிக்கெட் கவுண்டர் நல்லா கூட்டமாக தான் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் கேம்பர் அப்படின்றாங்க. கேம்பர் மாதிரி வரோம் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3000 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ பின்னாடி நம்மக்கிட்ட இந்த ஜீப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 கிட்ட ஆகுது. ஆனால் இதில் வந்து கேமராக்குன்ட்டு செப்பரேட்டாக வந்து ஒரு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் டிபெண்ட்ஸ் தான், ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. நார்மல் ஜீப் மாதிரி பண்ணிங்கன்னா 2000, அதே சேம் டைமில் வந்து ஒரு குரூப்பாக போகிறீங்க வேன்லனா 250 ருபீஸ் ஆகுது. ஸோ நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஓகே கேம்பரில் நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜோலி டிராவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கேம்பர் வெஹிக்கிள் ஏறியாச்சு. சிவமுகா ஜூ அண்ட் சஃபாரி அப்படின்றாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ரியலி வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஷோ யூ. ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாமா? என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்? சர்ப்ரைஸ் இல்லைம்மா, சப்ஸ்கிரைப். அப்படி எனக்கு சொல்லவே தெரியலம்மா. ஓகேம்மா, கற்றுக்கலாமா? வாங்கம்மா. ஓகே சார். ஸோ இங்கே டிக்கெட் செக் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ. டிக்கெட் செக் பண்ணிட்டு ஸோ டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே அனுப்புகிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து இப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். இதுதான் சல்மான் கான் சுட்ட டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய கேஸ் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஜூ டெஃபினட்டாக சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாருமே இப்போ வரைக்கும் இன்னும் கவர் பண்ணலை. ஸோ கர்நாடகாவில் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வண்டலூர் ஜூவில் போயிருக்கோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுன்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆல் டியர் சார். ஓ ப்ளூ பூல். ஓகே, ஃபீமேல்ஸ். ஓகே, இது எல்லாமே ஃபீமேல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மங்கேஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் க்ரீச்சர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பா டியர். அதாவது நேரில் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய டியர் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்துக்கிட்ட எவ்வளோ அந்த ஹேர் இருக்குதுன்னு பாருங்களேன். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேச்சர். நம்ம நிறைய டைப் ஆஃப் டியர் பார்த்துருப்போம். பட் உண்மையாக சொல்லணுன்னா இங்கே வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். கைஸ் இங்கே பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது டைகரு. ஸோ ஒயிட் டைகரும் இருக்குது, இந்த டைகரும் இருக்குது. நம்ம ஊர்லேயும் டைகர் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஓ ஓகே ஓகே. ஒயிட் கலர் வந்து மேலுன்றாங்க, இது வந்து ஃபீமேல். ஒயிட் இஸ் விக்ரம். விக்ரம் விக்ரம் ஹாய் விக்ரம். விக்ரம் சொன்னால் அந்த ஒயிட் கலர் டைகர் எட்டி பார்க்குது பாருங்கள். விக்ரம் குட் ஆஃப்டர்நூன். ஸோ கைஸ் இது டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒர்த்து. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்லேயும் நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. அதுவும் அந்த ஒயிட் கலர் பேர் வந்து விக்ரம்ன்றாங்க, இது பேர் ஷெர்வானின்றாங்க. ஸோ மேல் ஃபீமேல் டைகர் சூப்பராக இருக்குது. ஹாய் ஹாய். ஓகே கைஸ், இந்த டைகர் பேர் வந்து ஃபீமேல் டைகராக. இந்த டைகரோட நேம் வந்து நிவேதிதா அப்படின்றாங்க. நல்லா ஆக்டிவாக இருக்குது. நான் சில இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். பட் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நிவேதிதா
கைஸ் இந்த டைகர் பேர் வந்து பத்ராவா. நல்லா சார் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து 2 ஃபீமேல் இருக்குது. ஸோ இது பார்த்து தெரியுது ரொம்ப கோவக்கார டைகராக இருக்கும் போல. நல்லா பெருசாக இருக்குது. ஏஜ் சார் 4 இயர்ஸ் ஓல்டா. வாட் இஸ் த லைஃப் டைம் சார் ஒரு டைகரோட லைஃப்? 20 இயர்ஸ். ஓ டைகர் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் வருமா? அப்போ இதெல்லாம் குட்டி டைகர்ன்றாங்க. ஆனால் குட்டியே நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. கைஸ் இப்போ பார்க்குறது வந்து நம்ம லயன் சஃபாரியோடது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து டைகர் சஃபாரிக்கான ஸ்பேஸை பார்த்தோம். இப்போ வி கோயிங் டு சி லயன் சஃபாரி. இங்கே ஃபுல்லாக லைன்ஸ் இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். தூங்கிட்டு கத்தது சூயோ இவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். இவ்வளோ கிட்ட நான் லைனை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைங்க. வேறு லெவல் சைஸு. மேலா சார்? மேல் லைன் வேறு லெவலாக இருக்குது பார்க்கவே. அதோட இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எப்போ நான் என்னால் எவ்வளோ கவர், ஏன்னா நான் டோர்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். கைஸ் இது வந்து ஃபீமேல் லைன். பேர் வந்து சுஷ்மிதா அப்படின்றாங்க. இப்போ பயங்கர பெருசாக இருக்குது. சுஷ்மிதா ஹாய். கிட்ட போய் ஷேக்னு கொடுக்குறியா? நோ 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 நோ. ஸோ பயங்கரமாக இருக்குது கைஸ். இப்போ இருக்கிறது வந்து கார் அப்படின்ற ஒரு அனிமலை பார்க்க போகிறோம். இட்ஸ் சிமிலர் டு ஒரு பஃபலோ டைப் தான். ஆனால் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் இந்தியன் கார் சஃபாரின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த கார் டைப் வந்து வேறு எங்கேயுமே இல்லைன்றது அர்த்தம். ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஆக்ஸை பார்த்துருப்பீங்க, காட்டெருமை. இது ரொம்ப பெருசாக இருக்குங்க, பயங்கர பெருசாக இருக்குது. இதுவும் சின்ன சைஸுன்றாங்க. பார்த்தா சின்ன சைஸ் மாதிரி தெரில, ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. பார்த்தா நார்மல் அனிமல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய க்ரியேச்சராக இருக்குது, ஜெயிண்ட் க்ரியேச்சராக இருக்குது. ஸோ ஒருத்தங்க இதெல்லாம் வந்து நம்ம வண்டலூர் ஜூவில் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த சைடு நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இது ஒரு ஆப்ஷனாக இல்லை, மேண்டட்ரியாக நீங்கள் வச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ அப்கிரேட் ஆகிருக்கு இல்லையன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.